ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்டு. நாமெல்லாம் டெய்லி வேலைக்காகவும் இல்லை வேறு பல விஷயங்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் வெளியில் போயிட்டு தான் வரோம். வெளியில் போகும்போது ஒன்று பஸ்ஸில் போவோம், இல்லைன்னா நம்ம பைக்கில் இல்லை ஏதாவது ஒரு வெஹிக்கிளில் நம்ம போவோங்க. அந்த மாதிரி வெளியில் போயிட்டு வரும்போது நம்மளுக்கு பத்திரமா போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நாமெல்லாம் நினச்சி வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வருவோம். ஆனால் எதிர்பாராத விதமாக நம்மளுக்கு வழியிலையோ ஏதாவது ரோட்லேயோ ஒரு சிறு விபத்துக்கள் ஏற்படலாங்க. அந்த விபத்து சிறு விபத்தாக இருந்ததுன்னா சரி, இன்றைக்கி நம்ம மருத்துவம் பார்த்து நாளைக்கு நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பொருளாதார சிக்கல் எதுவும் வராதுங்க. ஆனால் அதே விபத்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அப்புறம் அதில் நம்ம பணம்லாம் கட்டி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம வேலைக்கும் நம்ம போக முடியாமல் போயிடும். அதனால் நம்மளுக்கு லாஸ் ஆஃப் பே, நிறையா பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் வந்துடுங்க. ஃபைனான்ஷியல் விஷயமாகவும் ரொம்ப இதுவாகிடுவோம், உடம்பு ரீதியாகவும் ரொம்ப டவுன் ஆகிடும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம குடும்பத்தையும் நம்ம காப்பாற்றணும், நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும். நம்மளுக்கு வேலையிலையும் பிரச்சனைன்னு ஏற்படும் போது நம்மளுக்கு இந்த ஃபைனான்ஷியலாவது ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கு நாம் எல்லோரும் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அந்த இன்சூரன்ஸு நம்மளுடைய ஃபைனான்ஷியல் பிரச்சனையை, அதாவது ஹாஸ்பிட்டல் பில்ஸு எல்லாத்தையும் கட்டிடுவாங்க. நம்மளுக்கு உடலில் ஏதாவது குறைவு ஏற்பட்டிருந்தால் அந்த குறைவை ஈடு செய்யறதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் அதுக்குண்டான செலவுங்களையும் அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் எல்லாராலையும் இந்த இன்சூரன்ஸு காப்பீடுன்னு சொல்கிறத எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு கேள்வி தாங்க. ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனா மாதத்துக்கு 500 கட்டணும், 1000 கட்டணும். அதனால் எல்லாம் யோசிச்சுன்னு இதை போய் கட்டுறதுக்கு நம்ம சேவிங்ஸில் போட்டால் நம்ம பணம் சேர்க்கலாம்ப்பா, ஆண்டவ முன்னியத்தில் நம்மளுக்கு ஒன்றும் வராது அப்படின்னு நினச்சிக்கின்னு நம்ம இருப்போம். ஆனால் இந்த இன்சூரன்ஸை நம்ம குறைந்தபட்சமாக கட்டினா நம்மளுக்கு சந்தோஷந்தாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த இன்சூரன்ஸ் தொகை 500, 1000ன்னு மாதம் கட்டாமல் வெறும் ஒரு நாளைக்கு 2 ரூபா செலுத்துறதன் மூலம் நம்மளுக்கு 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி கிடைக்குதுன்னு சொன்னால் அதை நம்ம கட்டலாங்க. அதனால் ஒன்றும் தவறு இல்லை. இப்போது இதை பற்றிய டீட்டெயில்டான விஷயத்தை நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். வீடியோக்குள் செல்வதற்கு முன் நான் உங்கள் நண்பன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்ட். உங்களுக்கு ஜென்ரல் அப்டேட்ஸ், பேங்கிங் அப்டேட்ஸ் மற்றும் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தபால் துறையின் கீழ் செயல்படும் இந்திய போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியும் டாடா ஏஐஜி ஜென்ரல் இன்சூரன்ஸ் மற்றும் பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இந்த பொது காப்பீட்டு நிறுவனங்கள் இணைந்து ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்குங்க. அதாவது 10 லட்சம் 15 லட்சம் மதிப்புள்ளான விபத்து காப்பீட்டு திட்டத்தை இவங்க செயல்படுத்திட்டு வராங்க. இதுக்குண்டான வருடாந்திர தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 520, 555, மூன்றாவதாக 799 ரூபான்னு வருஷத்துக்கு ஒரு முறை கட்டினா போதுங்க. அதனால தான் நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 2 ரூபான்னும் போது மாதத்துக்கு 60 ரூபா ஆகுது, வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 720 ரூபா கிட்டத்தட்ட வருதுங்க. நான் இப்போ சொன்ன 3வது டைப்பே 799 ரூபா தாங்க வருது. அதனால தான் இது சொன்னேன், ஒரு நாளைக்கு 2 ரூபான்னு சொல்லி காப்பீடு வழங்குற திட்டம்னு. ஸோ இந்த மாதிரி அவங்க இஷ்யூ பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி எதுக்கு 2 ரூபான்னு கொடுத்து வராங்கன்னு சொன்னால், அதாவது சாமானிய மக்களுக்கும், அதாவது நாட்டில் உள்ள மூலை முடுக்கு எல்லா விதமான மக்களுக்கும் போய் சென்றடைய, அதாவது சாமானிய மக்களுக்கும் விபத்து காப்பீட்டு திட்டங்கள் மூலம் பலன்கள் சென்றடையும் வகையில் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் உள்ள அஞ்சலகங்கள், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக மிக குறைந்த பிரீமிய தொகையுடன் கூடிய இந்த விபத்து காப்பீட்டு திட்டம் செயல்படுத்திட்டு வராங்கங்க. இதில் யாரெல்லாம் சேரலான்னா 18 வயது முதல் 65 வயது வரை உள்ளவர்கள் இந்த காப்பீட்டு திட்டத்தில் சேரலாங்க. இந்த திட்டத்தில் சேர விண்ணப்ப படிவம், ஐடென்டிட்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் போன்ற நகல்கள் எதுவும் தேவையில்லைங்க. போஸ்ட்மேன் கொண்டு வர ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் பயோமெட்ரிக் சாதனத்தை பயன்படுத்தி வெறும் 5 நிமிஷத்திலேயே டிஜிட்டல் முறையில் இந்த பாலிசி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த 10 லட்சம் அல்லது 15 லட்சம் மதிப்புள்ள விபத்து காப்பீடு எதையெல்லாம் கவர் பண்ணுதுன்னா, விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்பு, நிரந்தர முழு ஊனம், நிரந்தர முழு ஊனம்னு சொல்கிறது பர்மனண்ட் ஹேண்டிகேப்புங்க, நிரந்தர பகுதி ஊனம் அதாவது பார்ஷியல் ஹேண்டிகேப்டு, இதுக்கு கவர் ஆகுதுங்க ஃபுல்லாக. அடுத்தது ஆண்டுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செய்யும் வசதியும் இதில் இருக்குங்க. தொலைபேசி மூலம் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் வசதியும் இது கூட உண்டுங்க.
மேலும் விபத்தினால் ஏற்படும் மருத்துவ செலவுகள், அதாவது இன்பேஷண்ட்டுன்னு சொல்கிற உள்நோயாளி செலவுகளுக்கு அதிகபட்சமாக 1,00,000 ரூபாய் வரை இந்த திட்டத்தின் மூலம் கொடுக்குறாங்கங்க. இந்த திட்டம் வாயிலாக விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்பு, நிரந்தர முழு ஊனம், நிரந்தர பகுதி ஊனம் ஆகியவற்றிற்கு காப்பீட்டுத் தொகை கொடுக்குறாங்கன்றது தெரியுதோட விபத்தினால் ஏற்படும் மருத்துவ செலவுகளும் ஈடு செய்யும் வகையிலும் நம்மளுக்கு இந்த திட்டம் வடிவமைச்சிருக்காங்கன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. அடுத்தது, விபத்தினால் மரணம், நிரந்தர முழு ஊனம், நிரந்தர பகுதி ஊனம் ஏற்பட்டவரின் குழந்தைகள், அதாவது அதிகபட்சமாக 2 குழந்தைகளுக்கு அவங்களுக்கு உண்டான கல்வி செலவுகளுக்கு 1,00,000 ரூபாய் வரை கொடுக்குறாங்கங்க. மேற்படி விபத்தினால் மரணம், நிரந்தர முழு ஊனம், நிரந்தர பகுதி ஊனம் ஏற்பட்டவரின் குழந்தைகளின் அதிகபட்சமாக 2 குழந்தைகளுக்கு திருமண செலவுகளுக்கும் 1,00,000 ரூபா கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த விபத்து ஏதாவது ஏற்படும் போது நான் மேலே சொன்ன மாதிரி அவங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஏற்பட்டாலோ, நிரந்தர ஊனமோ இல்லை பகுதி ஊனமோ ஏற்பட்டால் அவங்களுக்கு குடும்பத்துக்கு இதெல்லாம் கவர் பண்ணுறாங்க. அடுத்ததாக, விபத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நாட்களுக்கு தினப்படி தொகை ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 1000 ரூபாய் வீதம் 15 நாட்களுக்கு, இதில் 2 நாள் பிடிச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி 15 நாட்களுக்கு கணக்கு பண்ணி கொடுக்குறாங்கங்க. விபத்தினால் உயிரிழக்க நேரிட்டால் ஈமக்கிரியை செய்யவும் 5000 ரூபாய் வரை வழங்குறாங்க. ஆண்டுக்கு வெறும் 555 அல்லது 799 ரூபாய் கட்டி எடுக்கிற பாலிசியில் இவ்வளோ சலுகைகளும் வழங்கப்படுதுங்க. ஆகையால் இந்த விபத்து காப்பீட்டு பாலிசியை ஒருவர் எடுக்கிறதன் மூலம் எதிர்பாராமல் நிகழும் விபத்துக்களால் ஏற்படும் உடல்நல நெருக்கடிகளையும், நிதி நெருக்கடின்னு சொல்கிற ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தையும், உயிரிழப்புகளால் ஏற்படுற பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு குடும்பத்தின் எதிர்காலத்தை உறுதி செய்ய முடியும் என்பதால் பொதுமக்கள் அனைவரையும் அருகில் உள்ள அஞ்சலகங்கள், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் போய் இந்த விபத்து காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து பயன்பெற தபால் துறை நம்மளை பொதுமக்களை கேட்டுக்கிறாங்கங்க. அடுத்ததாக, நீங்கள் இந்த விஷயத்தை முழுசாக கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி விபத்து காப்பீடு இது வரைக்கும் எடுக்கலைன்னா நேராக போஸ்ட் ஆஃபீஸ் போய் அங்கே இது சம்பந்தமான விவரத்தை போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கேட்டு நீங்கள் எந்த மாதிரி 3 கேட்டகரியில் எதில் சேர்ந்துக்க விரும்புகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணி நீங்கள் சேர்ந்து பலன் பெறுங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் நண்பன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் சொந்தக்காரவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டும் பகிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை அழுத்திக்கிங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.